ஆ சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. பதிவாகுது. சொல்லுங்க. ஆ, மாத்திரைகள், மருந்துகள், மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க ஆ நம்பி இருப்பது தவறு. அருமை, அருமை. அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. அருமையான ஆ விஷயம் இல்லைங்கய்யா? இது நானும் அனுபவிச்சிருக்கேங்கய்யா. ஆ ஆ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? எதுக்கு அப்படி சாப்பிட்டீங்க? இல்லங்க. அது முன்னாடியே இந்த ஆ, வயிறு குழந்தை பொறக்கறதுக்காக வேண்டி ஒரு சித்தா, அலோபதி, ஆயுர்வேதிக் எல்லா மெடிசன்லாம் போயிருக்கேங்கய்யா. ம். எ எ எல்லாத்துக்கும் நீர் கட்டிலாம் சொன்னாங்கய்யா. ஆ நீர் கட்டி அதனால அலோபதி இந்த இந்த அலோபதி போனோம், சித்தா, ஆமா. ஹோமியோபதி. நீர் கட்டி இருந்தா குழந்தை உண்டாகாது. நீர் கட்டி இருந்தா ஆ, குழந்தை ஆ, உண்டாகாது. ஆமா. ஆ, அது இது எங்களுக்கு அப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாதுங்கய்யா. போய் சித்தால போனா கர்ப்பப்பையே சுத்தமாகாது. குணமாகும். அதாவது புரியுதா? கர்ப்பப்பையே ம். சுத்தமாகாது. ஆ ஆமா. அதாவது இல்ல. 3 இப்ப புரியுது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்க. இப்ப என்ன ம். பண்ண போறது? இப்ப 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 என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்களா? இருக்கா இல்லையா கர்ப்பப்பை? பண்ணிட்டாங்க. அப்பதான் இந்த விஷயம் தெரியாதனால, அ. இனிய வர என்ன மாரி வர ஜெனரேஷனுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கய்யா. அத கொண்டு போணுங்கய்யா. அதுக்கு நீங்க நீர் உணவு பாருங்க. இப்ப அருணாவும் கணவன் மனைவி 2 பேருக்கு அந்த மாரி செய்யணும். சாதாரண விஷயம் இல்ல. இது வந்து பரிணாமத்தை புரட்டி போடுற சமாச்சாரம். என்னது? பரிணாமத்தையே புரட்டி போடுற சமாச்சாரம். நீங்க இறங்கி வேலை செஞ்சா தான் முடியும். நீங்க இறங்கி பெண்கள் தான் பேசணும் இதைய. புரியுதா? ஆமாங்கய்யா. ஏன்னா ஆமாங்கய்யா. முதல் நீங்க ஆரோக்கியத்தை நிரூபிக்கணும். முதல்ல சயின்டிபிக்கலா நீங்க வரணும். அப்பதான் இது நடக்கும். நீங்க அறிவியல்ல ஆமாங்கய்யா. நீங்க அதனால முதல்ல இது வந்து தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செய்முறைக்கு வரணும். அப்புறம் தான் உங்க உலகம் ஏற்றுக்கொள்ளும். இப்ப நல்லா பொறுமையா இருக்கிற காரணம் எடுத்தனே யாருக்கும் சொல்லித்தர முடியாதுன்னு சொன்னேன்ல. அதெல்லாம் போச்சு அதெல்லாம். முதல்ல தத்துவத்தை புரிஞ்சுக்க. அதுலயே நீங்க ஒரு மாசம் இருந்தா தான் மண்டையில இப்ப நீங்களே படிக்கிறீங்களா இல்லையா? ஆ? ஆமாங்கய்யா. அந்த நீங்களே இப்பதான் அது புரியாது. ஒரு மருத்துவர் அது ஒரு மருத்துவர் என்ன சொல்றாங்களா அது அது ஒரு மருத்துவர். அவர் வந்து மருந்தை கொடுக்குற எம்டி மருத்துவர், ஒரு எம்எஸ் மருத்துவர் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. ஒரு அறுவை சிகிச்சை ம். மருத்துவரும் ஒரு மருந்தை கொடுக்கிற மருத்துவரும் 2 பேர். அது ஹிப்னாட்டிக் வேற. அவர் வந்து ஹிப்னாட்டிக் ஸ்பெஷலிஸ்ட். அந்த ஸ்டெரின். அவர் எம்எஸ் அமெரிக்க மருத்துவர். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் கூட்டா எழுதுறாங்க. அந்த யோகத்தை பத்தி எழுதுறாங்க. அதுக்கு பேர் என்ன கிடையாது? உலகம் தழுவிய பல தத்துவத்துக்கு பேசுறது. அவங்க தான் ம். சொல்றாங்க. அதுல அதுல நீங்க பாத்தீங்கன்னா 100ஆம் பக்கம் நீங்க படிக்கிறது 100ஆம் பக்கம் தான் படிக்கிறீங்க. 100ஆம் பக்கத்துல ம். 175வது கருத்து 100ஆம் பக்கத்துல 175ஆம் பக்கத்தில் சொல்லப்பட்ட ஹீலிங் வித் மைண்ட் பவரை பத்தி நீங்க படிக்கிறீங்க. ஆமாங்கய்யா. ஆமா. அவர் தான் சொல்றாரு மூலிகைகள் மாத்திரை டோட்டல் ரிலையன்ஸ் அண்ட் பில்ஸ் போஷன்ஸ் மெடிசன்ஸ் ஆர் ஹெர்பல் கியூர்ஸ் மெர்லி பெர்பர்ஸ் வித் ப்ராப்ளம் பை சப்ரஸ் தி சிம்டம். அவர் என்ன சொல்றாரு? மருந்துகள், மாத்திரைகள், மூலிகைகள் இன்ன பிற முழுக்க நம்பி இருப்பதை தவிர அந்த நம்பிக்கையும் பழக்க வழக்கமும் பக்க விளைவு அளித்து வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. அப்படியே அப்ப நோய்கள் அதிகமாயிட்டு தான் போயிருக்கு தவிர நோய் குறைந்தபாடு இல்லை. ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. இப்ப புரிஞ்சு வச்சா? அவங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 99ஆம் பக்கத்துல அவங்களே எழுதுறாங்க. ஒரு ஆணோ பெண்ணோ ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ முதலில் தான் சுவாசிக்கும் காற்றையும் நீரையும் பரிசீலித்து உட்கொள்வார்கள். இது யாராவது செஞ்சிருக்கு? எந்த மருத்துவரும் சொல்லியிருக்கானா? சொல்ல மாட்டாங்கய்யா. தெரிஞ்சாத்தானே சொல்லுவாங்க. ஆமா. சொல்ல மாட்டாங்கிறது வேற. தெரிஞ்சாத்தானே சொல்லுவான். ஆமா. கண்டிப்பாங்கய்யா. அதனாலதான் நீங்க அப்ப ஆரோக்கியத்தை தெரியாதவன் போய் என்ன அப்படி பாத்தீங்கன்னா யார் எத்தனை பேருக்கு அவன் குழந்தை கொடுத்துருக்கான்? எத்தனை பேருக்கு நோய் நல்லாக்கி இருக்கா? என்ன நடந்திருக்குது? ஒருமே இல்லையா? அதே அதே வைத்தியருக்கு குழந்தை இல்லாத வைத்தியம் இருக்குது. அவனே தான் நோயாளி இருக்குது. அவன் பொண்டாட்டி குழந்தை இல்லாம இருக்குது. அவனே குழந்தை வித்துக்கு தகுதி இல்லாம இருக்கிறான். பல மருத்துவர்கள் குழந்தை வித்துக்கு தகுதி இல்லாம ஆமா. இருக்கிறாங்கல்ல. அஹ்? ஆமாங்க. பல மருத்துவர்கள் குழந்தை வித்துக்கு தகுதி இல்லாம இருக்கிறானா இல்லையா? இருக்காங்கய்யா. இருக்காங்கய்யா. இப்ப புரியுதா? ம். இல்ல எல்லா மருத்துவரும் குழந்தை பெற்றிருக்காங்கன்னு இருக்காங்கய்யா. கேக்குறேன். எல்லா மருத்துவரும் குழந்தை பெற்றிருக்கான குழந்தை பெண் மருத்துவரும் குழந்தை இல்லாத மருத்துவர் இருக்கிறாங்க. நிறைய அந்த பெண்களுக்கு பாக்குற ஸ்பெஷலிஸ்ட், பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் குழந்தையே இருக்காதுங்கய்யா. அவங்க அவங்க ஆமாங்கய்யா. இந்த சென்னையில டாக்டர் இல்ல லக்ஷ்மின்றவங்க நல்ல நம்பர் 1 ஸ்பெஷலிஸ்டுங்கய்யா. அந்த லேடி டாக்டர் லக்ஷ்மின்னா ஸ்பெஷலிஸ்ட். அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லாதனால இத பத்தி ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேருக்கு குழந்தை பிறக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஐயா. ஏன் உனக்கு குழந்தை இல்ல? அவங்களுக்கு குழந்தை இல்ல.
ஏன் 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 குழந்தை அதான கேள்வி. அப்புறம் நீ செயற்கை முறையில் செயற்கை முறையில் பண்ணிருக்கேன் இன்னைக்கு. நீ பண்ணிக்க வேண்டியது தானே செயற்கை முறையில. வரவங்களுக்கு மட்டும் செயற்கை முறையில பண்ணிட்டு அது கெட்டதுன்னு தெரியும், பிறருக்கு கெட்டதை செஞ்சுட்டு அவங்க தப்பிச்சுக்கிறாங்க ஐயா. அதுதான் இதுதான் வந்து இதுதான் வந்து அலோபதிக்காரன் பண்ணக்கூடிய இந்த அலோபதிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அலோபதி என்பது அந்த புலன்களை அவங்கதான் சாதாரண உணவு பழக்கத்தில் இருக்கிறவங்களே. நீங்க எப்படி சாதாரண உணவு பழக்கத்துல இருந்து கற்பப்பை கெட்டு போச்சோ, அதே போல அவங்களும் சாதாரண உணவு பழக்கம் கற்பப்பை கெட்டு போச்சு. அதே மாதிரி கணவனும் சாதாரண உணவு பழக்கத்தில் இருக்கிறவன், கணவனும் சாதாரண உணவு பழக்கத்தில் இருக்கிறான். ஆமாங்க ஐயா. இந்த ஒரே நிமிஷங்க ஐயா, ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க ஐயா, நான் கொஞ்ச நேரம் பொறுத்து பேசுறேங்க ஐயா. அங்க உங்க கேமராவை அங்க தொடுங்க. அந்த கேமரா வாங்க, அதிக தொட்டு பாருங்க. எங்கேயோ தெரியுது, வெறும் செவரு மட்டும் தான் தெரியுது. செவரு பாபு கூரை தான் தெரியுது. அவ்வளவுதான். அவங்க அவங்க சொல்றதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அது பாருங்க, இந்த 100ஆம் பக்கத்துல ஆமாமா, அந்த 100ஆம் பக்கத்துல அது வந்து யோகத்தை பத்தி, இது 7ஆம் அறிவு. அது என்ன 7ஆம் அறிவுங்கிறப்போ, 7ஆம் அறிவு உடம்பு வந்து இயற்கையிலேருந்து சக்தி எடுத்து பழகிற உடம்பு. அதனாலதான் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது எல்லாமே குற்றம் தான். ஏன்னா உங்களுக்கு பகுத்தறிவு தாண்டாது, புலன்களை தாண்டாது. அவங்க 7ஆம் அறிவு தாண்டல. இப்ப நம்ம 7ஆம் அறிவை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப எல்லாமே குற்றம் தான். அவங்க 7ஆம் அறிவை பத்தி பேசுறது இல்ல. உணவு பழக்கம் தான் காரணம்னு தெரியும். உணவு பழக்கம் தான் காரணம். உணவு பழக்கம் தான் எல்லா நோய்க்கும் காரணம். குழந்தை பேரின்மைக்கு காரணம், குழந்தை இல்லாத காரணமே உணவு பழக்கம் தான். கற்பப்பை கெட்டு போச்சுங்கிறாங்க. கற்பப்பையில எப்படி கட்டி வந்தது? கழிவுகள் வெளியேறது. எது உண்மையா? கற்பப்பை வந்து கழிவுகள் வெளியேறது. அந்த மாசம் கழிவுகள் வெளியே போல நின்று போச்சு. நீ கழிவு போட்டுட்டே இருந்தேன்னா, கற்பப்பைங்கிறது கழிவுகள் வெளியேறதானே. குழந்தைகள் வந்து தங்கணும். குழந்தை தங்குற இடத்துல கழிவுகள் எப்படி வந்துச்சு? குழந்தை வந்து தங்குற இடம் தான். ஆமாங்கய்யா, அது கழிவுல. அதான் நம்ம உணவு போட்டுக்கிட்டே இருக்கிற, கண்டதையெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறா. அது கழிவு கொழுப்பு எல்லாம் ஒரு வைய எல்லாம் கட்டி அது அங்க போய் கட்டி ஏறுறப்ப குழந்தை உண்டாகாது. எப்படி குழந்தை பாரு இடம்? ஆமா, இடம் வேணும் இல்லைங்கய்யா. அது கட்டி கொடுமை. இந்த கொடுமை எங்க போய் சொல்லுவீங்க? 10க்கு 5 பேர் இந்த டெஸ்ட் டியூப் பேபி செயற்கை குழந்தையாதான் அந்த ஒரு 10-15 வருஷத்து அளவுல எங்க ஊர் பக்கமா நிறைய பேருங்கய்யா. நார்மலா பாதி பேருக்கு கிடைக்கிறது இல்லைங்கய்யா. வணக்கம். வணக்கம். எங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்களா? சரி, அப்புறம் போயிட்டுருங்க. போய் பார்த்துட்டீங்களா? அப்ப வண்டியில போயிட்டு இருக்கிறீங்க. சரிங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நன்றி 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 நன்றி. இப்ப பேசுங்க. இது ஒண்ணும் சொல்ல முடியாது. இது வந்து நம்ம உண்மை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது வந்து நம்ம சுத்தம் பண்றோம். நம்ம பத்தியம் பட்டினி எதுவுமே கிடையாது. சுத்தம் பண்றோம், அவ்வளவுதான். என்ன பண்றோம்? சுத்தம் செய்கிறோம். சுத்தம் செய்யற 5 நாள் தானுங்க செஞ்சிருக்கிறேன். நேத்து நைட்டு யூரின் அது மஞ்சள் அது வாடைன்னா அப்பதான் நானே நீங்க சொன்னது புரிவு. ஐயோ, அது பிண வாடைன்னு சொன்னீங்களா? அதேதாங்கய்யா. யூரின் அவ்வளவு மஞ்சளா, அவ்வளவு வாழையோட நேத்து நைட்டு வெளியேறிச்சுங்கய்யா. இன்னைக்கு காலையிலே அது ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சு பாதி வாடையோட போச்சுங்கய்யா. அப்ப எவ்வளவு விஷம் உள்ள இருந்திருக்கு பாருங்க. இது எவ்வளவு வேகமா வெளியேற்றுது பாருங்க, எவ்வளவு வேகமா வெளியேறு. இதெல்லாம் வந்து பழைய மெடிசன்.
அதாவது மெடிசன் ஓல்டு மெடிசன், ஆமாங்க. பழைய மருந்து 3 இருக்கு அதுல. ம். பழைய மருந்து நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டது ஆயுர்வேதம், மங்கு பஞ்சரி, யுனானி என்னென்ன தின்னீங்களோ சித்தா அத்தனை ஆமா. அத்தனை வெளியெடுக்கணும். அத்தனை வெளியெடுக்கணும்னா நம்ம எப்படி எடுக்க முடியாது? அது வந்து தண்ணீரை வைத்து தான் எடுக்க முடியும். மருந்தை வைத்து மருந்து எடுக்க முடியாது. மருந்தை வைத்து தண்ணீரை வைத்து தான் மருந்து எடுக்க முடியும். அதனால நம்ம விஷம் அவ்வளவு இந்த விஷம் போனனுடைய எல்லா நோயும் குறைய ஆரம்பிச்சிடும். தோல் அப்படி ஷைனிங் ஆயிரும். தோல் உடனே நல்லாயிரும். தோல் சிறுநீரகம் உடனே தோல் அப்பவே நல்லாகும். தோல் முதல் முதல் தோல் நல்லாயிரும். முதல் தோல் நல்லாகும். ஒரே நேரத்துல எல்லாமே இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே நேரத்துல அந்த 10 விழுக்காடு 100 விழுக்காடுன்னு வச்சுட்டா 100 விழுக்காடுன்னு வச்சுட்டா எடுத்தோடனே 10 விழுக்காடு 10 விழுக்காடு எல்லாத்துலயும் 10 விழுக்காடு. உள்ளே இருக்கிற அத்தனை மண்டலங்களும் 10 விழுக்காடு முன்னேறும். இவன் என்ன பண்ணுவான்னா ஒண்ணுக்கு மட்டும் இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா மருத்துவம் இப்ப இருக்கிற மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்டதை மட்டும் நல்லாக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அடிப்படையிலே தப்பு. ஐயா அதான் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு மருத்துவர் எங்க இன்னைக்கு. அது வந்து எப்படின்னா அப்படி கிடையாது. உடம்பு என்பது மொத்தமா பார்க்கணும். இப்ப அப்படி ஆயிடுச்சு இல்லைங்கய்யா. இப்ப மொத்தமா உங்களுக்கு ஒரு குணம் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க ஏமாந்து இருக்கீங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏமாறுகின்றவர்கள் ஏமாற்றுகின்றவர்கள் 2 பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. ஏமாறுகின்றவர்கள் இப்ப நீங்க ஏமாந்து போயிடுறீங்க. அப்படித்தானே? ஆமாங்கய்யா. ஆனா இதுல நீங்க ஏமாறவே முடியாது. நீங்க செஞ்சு பார்க்கும் பொழுது எப்படி ஏமாறுவீங்க? ஏமாற முடியாதுங்கய்யா. நீங்க சொன்ன நாங்களே உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறோம்லங்கய்யா. அப்ப உங்களுக்கு நீங்களே டாக்டர். இது என்ன பெரிய அதேதான் ஆசிரியரும் நீங்களே, மாணவனும் நீங்களே. வேலை முடிஞ்சு போச்சா? ஆமாங்க. 5 நாளிலேயே அந்த வலி எல்லாம் நான் இங்க வந்ததுல இருந்து முத நாள்ல இருந்து அந்த ஆயின்மெண்ட் எதுவுமே போடுறது இல்லைங்க. என்ன காலுக்கு, இடுப்புக்கு, கழுத்துக்கு, கைக்கு இத்தனை அப்ளை பண்ணணுங்க. அந்த அலர்ஜியாட்டு இருக்கிறதுக்கு சரி நம்ம போடவே கூடாது. ஒரு 4 நாள் 3 நாள் ஒரு நாள் வலி குறைஞ்சிட்டே வருதுங்கய்யா. இதெல்லாம் அப்படியே பதிவு பண்ணிங்க. இது நீங்க பேசுறீங்க பாருங்க, இதுதான் உண்மை. இந்த ரெக்கார்டு, இந்த பதிவு இருக்கு இல்லையா, இவங்களோட கொடுமைகளை சொல்லும் பொழுது இந்த மாதிரி எத்தனை பெண்கள், இத்தனை ஆண்களும் இவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறாங்க, பெண்களும் இவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறாங்க இல்லையா? இப்ப ஆமா, இந்த கொடுமைகள் இப்ப நான் வந்து சொல்றேன். நான் சொல்ற மாதிரி நீங்களே சொல்றீங்க. இது உலகமெல்லாம் போறப்ப இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அதாவது எப்படின்னா சுத்தம் பண்ற, அதாவது நியமம், யோக முறையில சுத்தம் பண்றது ஒண்ணு இருக்கு. அப்ப மனதை எந்த பக்கம் திருப்பாமல் சுத்தத்துக்கு, இப்ப மனதை எந்த பக்கம் திருப்பாமல் மனதை வந்து எது பக்கம் திருப்பாமல் சுத்தத்துல மட்டும் திருப்பணும். எதுல? மனதை சுத்தத்துல மட்டும். இதுதான் தூய்மையில மட்டும் திருப்ப வேணும். அப்ப எதுவுமே தூய்மை செய்ப்பேன். நேத்துல சொன்னீங்க இல்லையா, அவங்க அது சாப்பிட்றாங்க, இதை சாப்பிட்றாங்க, நீங்க இதை சாப்பிடறதுனால வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து சுத்தம் தெரியாத, அவங்களுக்கு சுத்தம் தெரியாதனால பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க சுத்தம் தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க சுத்தம் செய்கின்ற பொழுது மொத்த உணவே தப்புங்களா? என்னது மொத்த உணவு தப்பு? நான் நினைச்சேன் சைவம் சாப்பிடறதுனால ஏன் வந்தது, இப்பதான் போட்டு வர தெரியுது எல்லாமே தப்பு. சைவமா அசைவமா உணவுனாலே தப்பு. உணவுனா தப்பு. காலையில இப்ப காலையில அவர் பேசும் போல அவர் இன்ஜினியர், கவர்மெண்ட் இன்ஜினியர். ஓ சரி சரிங்க. பிஇ இன்ஜினியர், பிஇ சிவில் இன்ஜினியர், பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. மாசம் 1 லட்ச ரூபாய் பக்கமா பென்ஷன் வாங்குவாரு நினைக்கிறேன். இருக்கும் கவர்மெண்ட் இன்ஜினியர் அவரு. யாருங்கய்யா? கேசவன். ஓ கேசவன் ஐயா. அவர் எங்க சென்னையில் இருக்கிறாரா? சேலம். சரிங்க சரி. அரசு பொறியாளர், கவர்மெண்ட் இன்ஜினியர் அவர், ரிட்டையர்டு இன்ஜினியர். சரி சரிங்க. பென்ஷன் வாங்குற இன்ஜினியர். பென்ஷன் எவ்வளவு வாங்குவாருன்னு கணக்கு போட்டுக்கோங்க நீங்க. பென்ஷனே மாசம் 60,000 70,000 1 லட்சம் வரும். அதெல்லாம் இருந்துட்டு போட்டு எங்க மாட்டிக்கிறாங்க பாருங்க. இப்ப நான் ஒருத்தர் போன் பேசணும் பாத்தீங்க. இப்ப நான் ஒருத்தர் நீங்க பேசுறப்ப ஒரு போன் பேசணும் பாத்தீங்களா? அவரு பயங்கரமான இன்ஜினியர். அவரு எம்இ இன்ஜினியர். அவரு இப்ப பேசினாரு என்கிட்ட. ஓ சரிங்க. அவரு இந்த மாதிரி கடுமையான சக்கர நோயில பாதிக்கப்பட்டவர். இப்ப நான் வண்டியில போயிட்டு இருக்கிறேன், இனியே நான் அப்புறம் கூப்பிடுறேன். நானே பேசுறேன், என்ன ஆச்சு அப்படின்னு. அவரு இங்க கட்டடம் கட்டிட்டு இருக்காரு. இந்த கட்டடம் கட்டிட்டு இருக்காரு இங்க சத்தியமங்கலத்துல. நான் பூமி வாங்கியிருக்கு பக்கத்துல. நான் வாங்கி பூமியை வாங்குறது ஒரு 6 கிலோமீட்டர்ல அவர் பூமி வாங்கியிருக்காரு. 10 ஏக்கர். 10 ஏக்கர் எனக்கு அது 15 கோடி போறோம். அது வாங்கியிருக்காரு. அங்க பெரிய சித்தர் குடில் ஒண்ணு கட்டுறாரு. சித்தர் குடில் யார் வேணாலும் தங்குற மாதிரி.
அவர் எப்பவும் சுத்திட்டே இருப்பாரு. எங்க போயிட்டு சேலம் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப அவர் கூப்பிட்டு பேசினேன். அவரு கடுமையாக அவரு பென்ஷன் வாங்குறவர் தான். மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்த சிவில் இன்ஜினியர்ல எம்இ. எம்இ என்னுடைய ஆசிரியர் வந்து சிவில் இன்ஜினியர் தான். என்னுடைய ஆசிரியர் வந்து கட்டட பொறியாளர், பிஇ சிவில் இன்ஜினியர். இவர் வந்து எம்இ சிவில் இன்ஜினியர். ஆமா, வெங்கடேசன் பிஇ சிவில் இன்ஜினியர். அப்ப பையன் வெங்கடேசனோட பையனும் சிவில் இன்ஜினியர் தான். வெங்கடேசனுடைய பையனும் சிவில் இன்ஜினியர் தான். ஓ சரிங்க. இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க தஞ்சாவூர் மன்னார்குடி அங்க மன்னார்குடி. அது திருவாரூர் மாவட்டம். அங்க போயிருது. அவங்க பிள்ளையெல்லாம் இங்க அமெரிக்காவில இருக்காங்க, ஒரு ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க. அம்மால செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். யாருமே இல்ல, உயிரோட இல்ல. பசங்க தான். அந்த பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் யானைக்குட்டி மாதிரி இருப்பான். இருக்கிறான். தத்தி, அப்படி சுறுசுறுப்பால் கிடையாது. பேசவே மாட்டான். அவன் ரொம்ப பேசவே மாட்டான். அவங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன், 2 வருஷம் கூட பேசினேன். அதுக்கப்புறம் பேசுறதே இல்லை. என்னடா ஆச்சு, இந்த மாதிரி இங்கிலீஷ் புத்தகம் இங்கிலீஷ்ல அடிச்சு வரணும்னு சொன்னனே, இது வரவே இல்லையே அப்படின்னு. எங்க அவங்க விஜயா பதிப்பகம் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க, சரியா எங்களுக்கு வந்து எந்த உதவியும் செய்யறதில்லை அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதோட நிறுத்திட்டேன் நான். விஜயா பதிப்பகத்துக்காரன் சரியா நடந்துக்கிறது இல்லையா தெரியுது. இவர் புத்தகத்தை அடிக்கிறானே தவிர இந்த புத்தகத்துக்கு தேவையான கழிவுகள், அந்த வந்து ஒப்பந்தம் வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராயல்ட்டி கொடுக்கணும். அந்த ராயல்ட்டி கொடுக்கறது இல்லையா தெரியுது. எல்லாம் திருட்டு வேலையும் பண்றாங்க. அவர் சொன்னாரு எனக்கு. ஆமா, புத்தகம் அருமையான புத்தகம், உலகமெங்கும் போகணும், ஆங்கிலத்துல வெளிவந்தா நல்லா இருக்கும். ஆங்கிலத்துல பிரிட்டனி ஆங்கிலம் வந்து நல்லா இருக்கு, எல்லாரும் படிப்பாங்கன்னு பார்த்தா அது அவங்க பண்ணல. நானும் கேட்டு பார்த்தேன், அவங்க செய்யற மாதிரி தெரியல. 2வது அப்படித்தான் அவர் சொன்னாரு எனக்கு. சரியா, அப்ப வந்து இந்த அரசாங்கம் முன்னெடுத்து செஞ்சதுன்னா பண்ணலாம். அரசாங்கத்துக்கு இந்த மண்டையில ஏறாது. அரசாங்கம் அது வந்து இது அரசாங்கத்தை இது வந்து தனிச்சொத்து, இது வந்து அரசாங்க சொத்தை அறிவிச்சுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அரசாங்க சொத்தை. ஆமா, இது அரசாங்க சொத்து. ஏன்னா இயற்கை மருத்துவம், இது ஒவ்வொரு மனிதனும் மருத்துவம் தமிழ்ல தானே இருக்குது. அது பெரிய விஷயம். தமிழ்ல தானே இருக்கு. தமிழர்கள் தான் செய்யணும் விதி இருக்கு. தமிழர்கள் தான் கண்டுபிடிக்க வேணும், தமிழ்ல தான் இருக்க வேண்டும், தமிழ்ல தான் இருக்கு, தமிழ் தான் மூத்த மொழிக்கு சரியா போச்சு இது. அந்த அதுதான். அப்ப வந்து நீங்க இதை ரொம்ப கவனிச்சுட்டு வரணும். அந்த உடம்பு பாத்தீங்கன்னா அந்த கரைஞ்சிட்டு வரும், அந்த உப்பு குறையுது, அது ரொம்ப முக்கியம். உப்பு குறைஞ்சிட்டாவே, இந்த உப்பு தான் எல்லா நோய்க்கு காரணம். உப்பு அந்த உப்பு, அந்த மஞ்சள் அப்பறப்ப அவ்வளவு துர்வாடையோட போகுதுன்னா அந்த உப்பு, அந்த உப்பு நேரம் அப்படியே மாறிட்டே. 33 வருஷம் எங்க பையன் வயிற்றுல இருந்து அப்படி இருந்து லோ பிரஷர் அதுக்கு ட்ரீட்மெண்டே இல்ல. உப்பு நிறைய போடுங்க. நான் போட்டு சாப்பிட்டு உப்பு கணக்கே இல்லைங்க. 33 வருஷமா உப்புன்னு அந்த லோ பிரஷருக்கு நார்மலா உப்பு போட்டு சாப்பிடுங்கன்னு எல்லாரும் சொல்லி நிறைய உப்புங்கய்யா. அப்ப என்ன தோல் நோய் வந்துருச்சு. இப்ப என்ன நோய் வந்துருச்சு? தோல் நோயா மாறிடுது. தோல் நோயா மாறிடுங்கய்யா. அறிவு இருக்கு வேண்டாம். உப்பு தின்னா பிரஷர் எங்கேயாவது குறையுமா? அறிவு வேண்டாம். கொழுப்பு தான் காரணம். திங்கிற மாவு தாண்டா. என்ன தப்பு பாருங்க. அதுதான் அந்த புலன்களை தாண்டாதவன். இப்ப இது வந்து புலன்களே கிடையாது. இதுல சுத்தத்துல வந்துடுறீங்க. இது ஒரே மரநடி. இது வந்து எங்க போயிருதுன்னா எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு ஓரமா தூக்கி வச்சுட்டு இது 7வது சுத்தம் செய்கிற படியில போகும்போது என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரியும். இப்ப இது அப்படி சுத்தம் செய்கின்ற பொழுதுதான் நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்க, உலகம் எப்படி தப்பா போகுதுன்னு உலகம் தப்பா சொல்லி கொடுக்கணும், அப்பதான் தெரியும். ஆமாங்கய்யா. நம்ம அப்போ ஏற மாட்டேங்குதே நினைச்சிட்டு இருந்தா. அது தேவையில்லை. ஆமா, இது வந்து இனிதான் நீ உலகத்துக்கு நீங்க அறிவிக்கிறீங்க. இப்ப நீ இந்த புதிய உலகத்தை பாக்குறீங்க, அவ்வளவுதான். இது புதிய உலகம். கண்ணை திறந்து விட்டாச்சு. என்னது? கண்ணை திறந்து விட்டாச்சு. அந்த 3ஆம் கண்ணு திறக்குதுங்க. அவர் என்னடா 3ஆம் கண்ணு, என்னடா கதை விடுறீங்க? ஆரோக்கியத்தை முதல்ல திறந்து விடுறா, அப்புறம் நீ 3ஆம் கண்ணை திறக்கிற. அது வேற, அதுக்கு வேற ஒரு வியாபாரம் போயிட்டு இருக்குது. 3ஆம் கண்ணை திறக்கிறேன், 7ஆம் கண்ணை திறக்கிறேன். அப்படி ஒரு புரடை. அவனே சொறி சேரங்கா இருக்கிறான், அவனே சொறி பிடிச்சவனா இருக்கிறான். இப்படி இருக்கான். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நமக்கு தெரியுது இந்த தப்பு நடக்குதுனால டக்குன்னு ஓடிட வேண்டியது. நாம சுத்தப்படுத்திட்டு மேல இது நமக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். நாம வந்து யார் ஆரோக்கியத்தை பத்தி புரிஞ்சுக்கிறாங்களோ, யார் சொந்தமா வைத்தியம் பண்ணிக்கிறாங்களோ, சொந்தமா வைத்தியம் பண்றவங்க நம்ம கூட்டத்தை உருவாக்கணும். சொந்தமா வைத்தியம் பண்றவங்கள கூட்டம். புக் வாங்கி படிக்க சொல்லணும்யா. அப்படி ஒண்ணு இருக்கு, சேருங்கன்னு சொல்லணும். அவ்வளவுதான். படிச்சு பாரு, அவனை நீ வைத்தியர் ஆயிருவ. அவ்வளவுதான். 10 பேருக்கு சொல்றமா, ஒருத்தர்னால ஃபாலோ பண்ணா அது நல்லதுதாங்கய்யா. அப்படின்னு சொல்லி இது பத்தியம் பட்டினே கிடையாதுன்னு சொல்லிருங்க. அப்படின்னு சொல்லுங்க, இது பத்தியம் பட்டினே கிடையாது, நீ சுத்தப்படுத்து. அவ்வளவுதான். இது பத்தியம் பட்டினி கிடையாது, சுத்தப்படுத்து. எது இது பத்தியம் கிடையாது, பட்டினி கிடையாது. சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு பயிற்சி பண்ணிட்டு நீ எதோ தின்னுட்டு போ. அவ்வளவுதான்.
அப்படி எளிமையா சொல்லணும். அந்த அந்த மாதிரி இது சுத்தப்படுத்துற பயிற்சி முறை. சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் நீ எதை வேணாலும் தின்னுங்கிறாங்க, எதை வேணாலும் தின்னுங்கிறாங்க. எதை வேணாலும் தின்னுக்கங்கிறாங்க. சுத்தப்படுத்திக்கோ தின்னுக்க, சுத்தப்படுத்திக்கோ தின்னுக்கங்கிறப்ப நாம எதை வேணாலும் திங்கிறோம். அப்ப நம்ம சைவத்தையும் திங்கிறோம், அசைவத்தையும் திங்கிறோம். ஆனா அவங்க வந்து நோய் நல்லாகல. இவங்க சுத்தத்துக்குன்னு சில உணவு முறை வச்சிருக்கிறாங்க. அதை தின்னு போட்டு சுத்தப்படுத்தி அப்ப நீ தின்னு பாரு. நீ என்ன 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 தின்னையோ அதை பழையபடி தின்னு பாரு. அதை தின்னு பார்த்து சரி செய்துக்கோ. ஐயா இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி வெள்ளை வாயில் வந்து ஒரு ஐயாவை பார்த்தேன். அவங்க வயசு கம்மிதான், ஒரு 45 46 தான் இருக்கு. அவர் ஒரு பேர் சொன்னாரு, அக்கா இது நீரை குடிச்சீங்கன்னா, தண்ணியே குடிச்சீங்கன்னா உங்க எல்லாமே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னாருங்கய்யா. அது போட்டதே எனக்கு பதிவுல பாருங்க. அது 2 மாசத்துல கிடைச்சிருச்சு. இந்த நீர் சாப்பிட்டீங்கன்னா நீங்க தண்ணியே குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை, இங்க தண்ணியே குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கலாம்க்கா. அது வெள்ளை கோயில். ஆமா வெள்ளை கோயில்கார் நிறைய புத்தகம் வாங்கி, வெள்ளை கோயில் வெள்ளை கோயில் நிறைய புத்தகம் வாங்கி படிச்சிருக்காங்க எங்கிட்ட. வெள்ளை கோயில்கார் நிறைய ஜவஹர்னு ஒரு தலைவர். ஆமா 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 தெரியுது. ஆமா ஆமா அவங்க புத்தகம் வாங்கியிருப்பாங்க. அவங்க கேட்டு பாருங்க, போன் இருந்தா கேட்டு பாருங்க. இந்த உணவில்லாமல் வாழும் கலை கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு ஆள் இருக்காரு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா பெரும்பாலும் தெரியும் தான் சொல்லணும், வேற வழி. ஐயா நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அவங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள். சின்ன வேலையில் அவ்வளவு புக்ஸ் அவங்க நிறைய சொல்லுவாங்க, கருத்துக்கள் சொல்லுவாங்க. நிறைய எல்லா தலைவர்னு நல்லா எங்கெங்க பிரச்சனை இருக்குதோ இவரை கூப்பிட்டு விட்டுருவாங்க, தீப்பாங்க. எல்லாம் நல்ல காரியம் முன்னாள் நின்று பண்ணுவாரு. மரம் வைக்கிற அமைப்புல நிறைய அமைப்புல இருக்கிறாங்க. இப்போ ஒரு 6 மாசமா தான் எனக்கு அவங்க தெரியும். அவங்க சொந்தக்காரங்க சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, அவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க. அந்த மூலியமா தான் இப்ப தெரிஞ்சதுங்கய்யா. அவங்க பேசுவாங்க, அப்பப்ப பேசுவாங்க. அது ஒரு வார்த்தை சொன்னாங்கய்யா எனக்கு. இந்த மன்றத்தை வாழ்க வளமுடன்ல வந்தாப்புல அவங்களும் வந்திருந்தாங்களாம். அப்போ ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க. அந்த டீ டைம் நான் கேட்கலீங்கய்யா, எப்படிங்க தம்பி தண்ணியே குடிச்சிட்டு எப்படிங்க தம்பி இருக்கிறது, என்னால முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அப்படியே அந்த ஃபங்க்ஷன்ல அப்படியே போயிட்டாங்கய்யா. கண்டிப்பா புக் வாங்கியிருப்பாங்கய்யா, அவங்க எல்லாமே தெரிஞ்சு. இல்லன்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இல்லன்னு எப்படி தெரியும்? நீரே மருந்தாக இருந்து எப்படி தெரியும் அவருக்கு? அந்த நீரை குடின்னு சொல்றதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீரை மருந்தாக அருந்தோங்க, அது தெரியும் அவங்களுக்கு. சும்மா முட்டாள்தனமா பேசிட்டு அப்ப யாரு அது முட்டாள்தனமா சரியா ஒரு வார்த்தை தெரிஞ்சல, அதோட முடிஞ்சு. ஆனா அது எப்படி செய்யறது என்னன்னு அலைவரிசை பேசுறது கேக்குங்களா? விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அலைவரிசை இந்த 3 மாசமா ஆமாங்கய்யா. இங்கே விட்டு விட்டு எடுக்குது. சரி அலைவரிசை எடு. நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்கய்யா, கொஞ்ச நேரம் விட்டு விட்டு கேட்டதுங்கய்யா. அதான் இந்த கிராமத்துல இருக்கிறனால அப்படி இருக்குது. சரி சரி இருக்கட்டும். ஆமா இது 5G தாங்கய்யா. 5G தான் இப்பதான் வாங்கணுங்கய்யா. சின்ன போன் தான் வச்சிருந்த, ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த போனே வாங்கணுங்கய்யா. 5G தான் எடுக்கும். ஆமாங்கய்யா, இல்லைன்னா எடுக்காதுங்கய்யா இங்க எல்லாம். ஆமா ஆமா 5G போட்டங்கிறத எடுத்து நீ இது மட்டும் பயன்படுத்திக்கங்க. சரி, அவர் தான் சொல்றாரு இந்த மாதிரி ஆங்கிலத்தில் இந்த பர்சன் இன்ட்ரெஸ்டட் இந்த உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீர். ஆமா 100வது பக்கம் தான். உடல் 99. உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவை உங்கள் உணவின் முக்கிய பகுதியாகும். உணவுனா இதுதாங்கிறாங்க.
சொல்றது யாரு? 2 மருத்துவர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லா தத்துவத்தையும் பார்த்து கடைசியில யோகத்துல தான் முடியுங்கிறான். அவனே யோகத்துல தான் முடியுங்கிறான். ம். மனதை வைத்துக்கொண்டு மனதை வைத்து நல்ல வழியில் திருப்புது. அதாவது மனதை வைத்து இப்போ நீரையும் காற்றையும் சுவாசிக்கிறதுங்கிறது சாதாரண பயிற்சி அல்ல. அப்ப மனதை திருப்பணும் அதுல. ஏன்னா இதுவரைக்கும் யாரும் செஞ்சு காட்டல. இதுவரைக்கும் யாரும் செஞ்சு காட்டலீங்க. இப்பதானே வந்திருக்கோம். அது அவர் சொல்லி அந்த அமெரிக்கால சொல்லி அமெரிக்காவில இந்த புத்தகம் அமெரிக்கால எழுதப்பட்ட புத்தகம். அமெரிக்கால எத்தனை பேருக்கு தெரியுது? யாருக்கும் தெரியாது. அமெரிக்காவில இருக்கிற அளவுக்கு கூட அமெரிக்காவுக்கு தெரியாதுங்க. ஆமா. ஆனா விஷயம் வந்து அமெரிக்காவுக்கு அந்த அமெரிக்கால இருக்கிற டாக்டர் எழுதி இருக்குது. அமெரிக்கா புத்தகம். நான் சொல்றது அமெரிக்கா புத்தகம். ஆமாங்க. அந்த அமெரிக்கா புத்தகத்தை வெங்கடேசன் படிச்சுக்கிட்டு நமக்காக அதை மேற்கோள் காட்டுறாரு. அதுதான் பெரிய ஞானம். யாரு சொன்னாலும் எடுத்து போடணும். அதுதான் பெரிய அறிவு. அவங்க அந்த பயிற்சி முறையில பண்ணி வெங்கடேசன் ஐயா எல்லாம் புரிஞ்சு ஏனுங்கயா கொண்டு வந்துட்டாரு. அதனால தெளிவா எழுதிட்டாரு. இவர் எல்லா புத்தகம் வெளிநாட்டுல பெரும்பாலும் எல்லா புத்தகம் வெளிநாட்டு புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. வெளிநாட்டுல இருக்கிற புத்தகம் எப்படி இவ்வளவு புத்தகம் படிச்சாரு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க. எல்லா புத்தகத்தை படிச்சு உள்ள கொண்டு வந்து போட்டாரு. லட்சக்கணக்கான புத்தகத்தை படிச்சு கொண்டு வந்து போட்டிருக்காரு. என்ன சாதாரண இது பரிணாமத்தை மாத்துறது. மரணத்திலே எதிர்க்கிறது. மரணத்தை எதிர்க்கிறதுன்னா என்ன? பசிதாகத்தை எதிர்த்தா தான் மரணத்தை எதிர்க்க முடியும். இல்லாட்டா நோயை போட்டு சாகுறது. நீங்க 15 வயசுல ஒரு கேள்வி கேட்டு 55 வயசுல அப்புறம் 40 வருஷம் எவ்வளவு தேடல் இருந்திருக்குன்னு வருங்க அவர்கிட்ட. ஆமா, தேடல் இருந்து காட்டிதான் அவர் கண்டுபிடிச்சாரு. அவர் கெட்டு போச்சு. அவர் உடம்பே அழுகி போச்சே. ஆனா மக்களுக்கு இத்தனை லட்சம் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு நல்ல கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இல்லையா? ஆமா, அதுதான் நான் புடிச்சுட்டேன். அதை நான் புடிச்சுக்கிட்டேன். புடிச்சு இறைநிலை உங்க மூலமா கொண்டு வந்துருச்சுங்கய்யா. ஆமா, நான் புடிச்சிட்டு என்ன பண்ண, சரி கரெக்டா கூகுள் மீட் வந்து போட்டு வாங்க ஆரம்பிச்சுட்டு இப்ப எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சு. கூகுள் மீட்ல பாக்குறாங்களே எல்லாரும் விவாதம் பண்றாங்க. அப்ப நான் தனிப்பட்ட முறையில 5000 வீடியோ போட்டிருக்கான். நான் அப்ப இது வரைக்கும் 10,000 வீடியோ போட்டிருக்கான். 10,000 வீடியோ இருக்கு. இப்பவே 4500 வீடியோ இருக்கு பாருங்க. இப்பவே 4500 வீடியோ இருக்கு. 4500 எப்ப பாக்குறது? 4500 வீடியோவை. ஆனா இப்ப விவாதம் பண்ற வீடியோ தான் நல்லா வேலை செய்யுது. விவாதம் பண்ணும்போது நம்பிக்கை வருது இல்ல, நேரடியாக விவாதம் பண்ற முடியல. ஆமாயா, ஒவ்வொருத்தரும் அனுபவத்தை சொல்றோம் இல்லைங்கய்யா. நாங்க அதை செஞ்சு பார்த்து அனுபவத்தை சொல்லும் போது அது எல்லாத்துக்கும் நல்லா புரியுது. இது உண்மைதான், நம்மளும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க இல்லைங்கய்யா. ஆமா, அதுதான் இது வெற்றி அடை. அப்ப இவ்வளவு நாள் தேடி 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 இதே வந்து நான் வந்து இதுக்கு தைரியம் வேணும். முதல்ல விவாதம் பண்ண, முதல் விஷய ஞானம் இருந்தா தான் விவாதம் பண்ண முடியும். விஷய ஞானம் இருந்தா நோய் குணமாகும். நோய் குணமாக விவாதம் பண்ணி என்ன பண்றது? நோய் குணமாக தத்துவம் பேசி என்ன பண்றது? நாங்களே இப்ப தேடம் காட்டிதான் 30 என்னைக்குதான் இது சுத்தமா தீர்க்கிறது, நமக்கு தீர்வு என்னைக்குதான் இருக்கு இந்த வழியில் இருந்துன்னு எது கிடைக்காதா அப்படின்னு ஒரு தேடல் இருக்குங்காட்டி நம்ம இறைநிலை உண்மையா நினைக்கங்காட்டி அது ஏதோ ஒரு வழியில் நம்ம கொண்டு வந்து சேர்க்குதுங்கய்யா. அப்ப வந்து அப்ப தேடிட்டே இருந்தங்காட்டிதான் கிடைச்சிருக்கு. இல்லைன்னா சுத்தமா கிடைச்சிருக்காது. இல்ல எல்லா வைத்தியம் பார்த்தாச்சுமா, இது ஜூஸாவும் குடிச்சாச்சு 3-4 மாசம், எதுலயுமே தீர மாட்டேங்குது. நம்ம என்ன வைத்தியம் தான் இருக்குது? 30 வருஷமா எல்லா வைத்தியம் பார்த்தாச்சு அப்படின்ட்டு நம்ம இறைநிலை கிட்ட கேக்குறோம்லங்கய்யா. நல்லா தேடுதல் என்னதான் இதுக்கு முழு தீர்வு என்னதான் இருக்குது? நல்லவேளை மகாலட்சுமி புரிஞ்சுக்கிட்டாங்க. மகாலட்சுமி தான் உங்களுக்கு அறிவு. மகேஸ்வரி ஐயா, எல்லா வைத்தியம் எனக்கு அவங்க தெரிஞ்சு அப்ப அவங்களும் சுத்தி ஒரு 10 நாள்ல எனக்கு சொல்லிடுவாங்க. உடனே சொல்லிடுவாங்க. எப்படி உங்களுக்கு நண்பரானாங்க அவங்க? தொலைபேசி நண்பரா? ஐயா இன்னும் சென்னையில அவங்க அந்த வர்ம கலை கத்துக்கிட்டு அவங்க எல்லாம் கத்துக்கிட்டு அத சர்வீஸா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கய்யா. அந்த வர்ம கலையில ஒருத்தர் சொல்லி அதுக்கு போங்க, இந்த இடுப்பு வலி எல்லா வலி நல்லான்னு போனா அவங்களே எனக்கு டச் கொடுப்பாங்க, பேசுவாங்கய்யா. அப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்க ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த வர்மக்கலையில ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்குள்ள நமக்கு இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, எல்லாம் நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பாங்கய்யா. அதுல ஃப்ரெண்ட் ஆனாங்க. வாரத்துல 2 நாள் அந்த வர்மால போய் அதுல நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டேங்கய்யா. அப்புறம் இந்த யோகா வாழ்வு வளமுடன் சொல்லுவாங்க. அம்மா நானும் தான் கத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டு செய்யறீங்களாங்கம்மா இப்படி பேசுவோங்கம்மா. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அந்த ட்ரீட்மெண்ட்ல பேசி அப்புறம் நாங்களும் சென்னை விட்டு வந்தா அவங்களும் சென்னை விட்டு கோயம்புத்தூர்ல வந்துட்டாங்களாங்கய்யா. நாங்களும் கோயம்புத்தூர்ல வந்து இருந்தோம். அப்பவும் ஒரு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருந்தாங்கய்யா. அப்ப போவ வருமாள் அவங்க நிறைய போய் ஆனா எல்லாத்துலயும் சர்வீஸ் தானுங்கய்யா. கத்துக்கிட்டு சர்வீஸ்
வாழ்க அதான் வளமுடன் அவங்க ஆமா. வீட்டுல. எப்படி அவங்க அவங்க வந்து அவன் கணவர் வந்து அவங்க கணவர் அரசு ஊழியரா எப்படி கணவர்? ஐயா ஆமாங்க, அந்த கவர்மெண்ட்ல அது என்னமோ வாட்டர் இதுல அந்த ஏதோ கவர்மெண்ட் வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க, விஆர்எஸ் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியுது. ஆனா அந்த சரி சரி. கவர்மெண்ட் ஊழியரா இருந்தாங்கய்யா. அதான் பென்ஷன் வாங்கிட்டு ஆமாங்க. இருக்காங்க. பென்ஷன் வாங்கிட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். ம். ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. சரி சரி சரி. எப்படியும் நல்ல எண்ணம் இருந்தா சரி. ஏன்னா இந்த பெண்கள் நிறைய கத்துக்கணும். பெண்கள் வந்து இது எப்படின்னா, இது வந்து ஒரு மாணவர்கள் இப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு மாணவனிடம் ஒரு செயல் திட்டத்தை கொடுத்து எந்த அளவுக்கு அவன் செய்கிறான் என்று கவனிக்கிறான், அவ்வளவுதான். எந்த அளவுக்கு செய்யற, அதாவது எப்படி இது செய்து பார்க்கறது, இது செஞ்சு பார்க்கறது, எந்த அளவுக்கு நீங்க செய்யறீங்க, அதை வச்சு நான் பாக்குறேன். இப்ப வந்து அருணாட்ட ஒரு வேலை கொடுத்துருக்கேன். அவங்க எந்த அளவுக்கு செய்யறாங்க, அவங்க குழந்தைய வச்சுட்டு படாதபாடு படுறாங்க, அது தெரியுது. குழந்தை இல்லாதவங்க எப்படி செய்யறாங்க, குழந்தை உள்ளவங்க எப்படி செய்யறாங்க, குடும்ப பொறுப்புல இருக்கிற இதெல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி நிலையில இருக்க முடியாது. எல்லாரும் ஒரே மாதிரி அவங்க, நிலையில இருக்க முடியாதுங்க. ஆனா அவங்களுக்கு இது கத்துக்கணும் பயங்கர ஆசை இருக்குது. யாருக்கு? அருணாவுக்கு வந்து இது கத்துக்கணும். பணமும் கட்டிட்டாங்க, நம்ம 4,00,000 கட்டியாச்சு. அவங்க கட்டிட்டு சரியா வகுப்புக்கே வர முடியல. வகுப்புக்கே வர முடியலைங்க ஐயா, என் குழந்தை ரொம்ப நான் இருந்துட்டு போட்டு வாய்ப்பு இருக்க நேரத்துல வாங்கன்னு சொல்லியிருக்கேன். தூங்குறப்ப வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த தூங்குறப்ப வரணும் இல்ல அவங்க. குழந்தை தூங்குறப்ப எப்படி இருந்தா ஒரு குழந்தை தூங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கு. இல்ல 22 மணி நேரம் குழந்தை முடிச்சிருக்குமா? அது 3 வயசு குழந்தை. ம். ஐயா இப்ப குழந்தையெல்லாம் தூங்கவே மாட்டேங்குதுங்கய்யா, ஆ தூங்கவே மாட்டேங்குது. இப்ப கோழி தூக்க ஆட்டுற நேரமே தூங்குதுங்க, அந்த வந்து தாய் சாப்பிடத்தான் முடியுதுங்கய்யா. இப்ப குழந்தைங்க அப்படித்தான் இருக்குதுங்கய்யா. ஆ இந்தியால நைட்டு குழந்தைன்னு போட்டா பகல் 3 தூங்க மணி நேரம், மாட்டேங்குது. குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பகல்ல தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் அது ஐயா விளையாடி அதெல்லாம் 10 வருஷம் ஆகி போச்சுங்கய்யா. எங்க பேர நாங்க எல்லா குழந்தைகளும் பாக்குறோம்ல. ஆ ஐயோ ஆ இப்ப ஆ குழந்தை வளர்க்கறது ரொம்ப கஷ்டங்கய்யா, தூங்கவே மாட்டேங்குதுங்கய்யா. நைட்டு 11 மணிக்கு தூங்குது, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா பகல் ஃபுல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆடுற நேரம் தான் தூங்குதுங்கய்யா. எங்க சொந்தக்கார குழந்தை பூரா பாக்குறாங்கய்யா. இந்த உணவு ரொம்ப தப்பா கஷ்டங்கய்யா. இருக்கிற, இந்த உணவு தவறா இருக்கிறனாலதான் மாட்டிக்கிச்சு எல்லாமே. ம். ஆமாங்கய்யா. அது மூளைக்கு அது சரியான எப்படி வயித்துல இருக்கு மெடிசன் நிறைய கொடுத்து கொடுத்து அது தூக்கமே போச்சுங்கய்யா அந்த குழந்தைகளுக்கு. அதாவது கெட்டே போச்சு, எல்லாம் சிஸ்டமே கெட்டு தூக்கு போச்சு. போச்சு. ம். ஆமாங்கய்யா. அதனாலதான் குழந்தைகளுக்கு இயற்கை உணவு கொடுத்து வளர்க்கும் பொழுது நியாயமான தூக்கம் வந்துடும். இப்ப நீங்க உடம்பு சுத்தமா இருப்ப ஒழுங்கா தூக்கம் ஒழுங்கா வருமே உங்களுக்கு. இப்ப போக போக தூக்கம் ஒழுங்கா வருமே உங்களுக்கு. ஆமாங்கய்யா. அந்த அந்த வலிக்கு இந்த எண்ணெய் ஆயின்மெண்ட் எல்லாம் போடாட்டி தூக்கம் வராது. இப்போலாம் ஆ வந்துருச்சுன்னா காலையில கரெக்டா அன்னைக்கு 6 மணி கிளாஸ் 3 நாள் 2 நாள் வரல 3 நாள் பாருங்கய்யா. 2 நாளே அந்த டான் 6 மணி 5:45 5:50 ஆ டான்னு தெளிஞ்சுதுங்கய்யா. காலை கடன்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேங்கய்யா. 2 நாள் வர முடியலைங்கய்யா. இருக்க இருக்க 4:30க்கே நீ இயற்கை என்னை எழுப்பி விட்டுரு. அது வந்துரும் வந்துரும் நல்ல வந்துரும் ஆழ்ந்த வந்துரும். தூக்கம்ங்கய்யா. ம். அந்த மாதிரி வந்துரும். மறுபடியும் நம்ம 12 மணிக்கு பேசலாம். நன்றி நன்றி நன்றி. வெயிட் மிஷின் நேத்தாங்க போட்டிருக்கிறேன். வந்துரும் 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 வந்துரும். அது பாத்துருங்க, அது வெயிட் மிஷின் சரி. பாத்துருங்க. ஒரு இனிமா கேன் வாங்கி, ஒரு இனிமா கேன் தற்காலிகமா வாங்கி வச்சுக்கோங்க. அது தற்காலிகமா வாங்கி ஐயா அது வச்சுக்கலாம். 1 வருஷம், அது 1 வருஷமா இருக்குதுங்கய்யா. அது இந்த ஜூஸ் தேவைப்படும் பொழுது உடுது. பயன்படுத்திக்கலாம். அது தேவைப்படும் பொழுது இருக்குதுங்க. பயன்படுத்திக்கலாம். தினமும் கொடுக்கணும் அவசியம் இல்ல. எல்லாமே நம்ம தெரியாதவங்க தினம் கொடுத்தேன். ஆமா. இப்ப அந்த நீங்க ஜூஸ் குடிக்கல அவர் டெய்லி எடுக்க சொல்லிட்டாருங்கய்யா. ஆமா ஆமா. ஏன்னா ஜூஸ் குடிக்கிறப்ப மழை இறுகி போகும், உணவு கூட நிறுத்துறீங்க இல்லையா? அது கரெக்டா தான் செஞ்சு, ஆமாங்க அதெல்லாம் சரி, ஆமாங்க அதெல்லாம் டக்குனு. சரிதான். இயற்கை மருத்துவத்தில் அதெல்லாம் சரிதான். அந்த ரத்த தூய்மையும் அந்த தண்ணீரை அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மன் டாக்டருடைய அர்னால்டுடைய தத்துவத்தை ஒழுங்கா இந்தியாவுல யாரும் படிக்கவே இல்லை. படிக்கல. ஆமாங்கய்யா. எவனும் படிக்கல. வெங்கடேசன் மட்டும்தான் படிச்சு உடம்ப கரைச்சி தன்னுடைய நோயை குணப்படுத்தி காட்டணும் இல்லையா? அதாவது திருவள்ளுவருடைய தத்துவத்தையும் ஜெர்மன் டாக்டர் தத்துவத்தை இணைச்சு கண்டுபிடிச்சதான் இந்த புத்தகம். இல்லைன்னு எவனும் எழுத முடியாது. இந்த விளையாட்டு அது மரணமே இல்லைன்னு எழுதுறதுன்னு சாதாரணமா? இப்ப மரணம் உண்டுன்னு சொல்றான், மரணம் உண்டுன்னு சொல்றது கரெக்ட். இப்ப மரணம் இல்லைன்னு எழுதுறதுக்குன்னு அப்புறம் ஆதாரம் காட்டணும் இல்ல? ஆதாரம் காட்டுவாங்கய்யா. ஆஹ் அதுதான் அதுதான். சரிங்க மேடம், பாடுபடி பேசுவோம். நன்றி நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி.